இந்து முன்னணி நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சுமன், தமிழரசன் தற்பொழுது அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் இந்து முன்னணி நிர்வாகி பாலமுருகன் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலா இணைப்பில் உள்ளார். வணக்கம் பாலா, இந்த கொலை குறித்த விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக அஸ்வினி. அதாவது திருப்பூர் குமாரநந்தபுரம் பகுதியில் நேற்று முன்தினம் அதிகாலை இந்து முன்னணி வடக்கு ஒன்றிய தலைவர் பாலமுருகன் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக 3 தனிப்படைகள் காவல்துறையினர் தரப்பில் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினமே அதே பகுதியைச் சேர்ந்த முன்னாள் இந்து முன்னணி நிர்வாகியான சுமன் மற்றும் அவரது நண்பர் தமிழரசன் ஆகியோரை தனிப்படை போலீசார் பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதில் சுமன் மற்றும் தமிழரசன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்களை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து மேலும் தலைமறைவாக உள்ள நரசிம்ம பிரவீன் மற்றும் அஸ்வின் ஆகியோரை தேடி வருகின்றனர். ஒரு தனிப்படை கேரளாவிலும் மற்றொரு தனிப்படை வால்பாறையிலும் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் பிடிப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் தலைமறைவாக உள்ள இருவருக்கும் சம்பவத்தன்று தமிழரசன் 2 சக்கர வாகனம் கொடுத்து உதவியுள்ளார். மேலும் சுமன் அஸ்வினிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். இந்த ஆதாரங்களை வைத்துதான் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அந்த தலைமறைவாக உள்ள இருவரையும் பிடித்தால் மட்டும்தான் இந்த கொலைக்கான காரணங்கள் குறித்து தெரிய வரும் என்று காவல்துறையினர் தரப்பில் கூறப்படுகிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலா.